ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் 2 சகோதரர்கள் இருந்தனர். பெரிய அண்ணன் சோம்பேறியாகவும் சுயநலமாகவும் இருந்தான். இளைய தம்பி கடின உழைப்பாளியாகவும் நேர்மையாகவும் இருந்தான். அவர்களின் தந்தை இறக்கும் தருவாயில் இருந்தார். அவர் இருவரையும் அழைத்து, என் அருமை மகன்களே, எனக்கு 2 விஷயங்கள் மட்டுமே உள்ளன, ஒரு பெரிய நெல் வயலும் ஒரு சிறிய வெற்று நிலமும். நீங்கள் இருவரும் இவைகளை சமமாக பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்றார். பெரிய அண்ணன் உடனடியாக, நான் நெல் வயலை எடுத்துக் கொள்கிறேன். அது பயிரிடப்பட்டிருக்கிறது, அறுவடை செய்ய தயாராக இருக்கிறது. நீ வெற்று நிலத்தை எடுத்துக்கொள், நீ அதை முதலில் உழ வேண்டும், பின்னர் பயிரிட வேண்டும், பிறகுதான் அறுவடை செய்ய முடியும் என்றான். இளைய தம்பி சற்றும் யோசிக்காமல், சரி அண்ணா, உங்கள் விருப்பம் போலவே ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டான். பெரிய அண்ணன் நெல் வயலில் இருந்து ஏராளமான நெல்லை அறுவடை செய்து பணக்காரனானான். அவன் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தான். அதே சமயம் இளைய தம்பி கடினமாக உழைத்து வெற்று நிலத்தை வளமான நிலமாக மாற்றினான். அவன் ஒரு சில ஆண்டுகளில் நெல் வயலை விட அதிக நெல்லை உற்பத்தி செய்யத் தொடங்கினான். ஒரு நாள் கிராமத்தின் ஞானி பெரிய அண்ணனை பார்க்க வந்தான். அவன் பெரிய அண்ணனிடம், உன் தம்பி எப்படி உன்னைவிட அதிக நெல்லை உற்பத்தி செய்கிறான்? உன்னிடம்தான் பெரிய நெல் வயல் இருந்ததே என்று கேட்டான். பெரிய அண்ணன் தலைகுனிந்து, நான் அவனுக்கு வெற்று நிலத்தைக் கொடுத்தேன், ஏனெனில் நான் சோம்பேறி. நான் கடின உழைப்பின் மதிப்பையும் எதிர்காலத்தைப் பற்றிய திட்டமிடலின் அவசியத்தையும் அறியவில்லை. என் தம்பிக்கு கடின உழைப்பும் பொறுமையும் இருந்தது. அவன் வெறும் நிலத்தை பொன் விளைவிக்கும் பூமியாக மாற்றினான் என்று ஒப்புக்கொண்டான். ஞானி புன்னகைத்து, ஆம், அதுதான் வாழ்க்கையின் உண்மை. உடனடி லாபத்தை மட்டும் பார்ப்பவர்கள் நீண்ட கால வெற்றி பெற முடியாது. ஆனால் பொறுமையுடனும் கடின உழைப்புடனும் இருப்பவர்கள் ஆரம்பத்தில் சிறியதாக தோன்றினாலும் பெரிய வெற்றிகளை அடைவார்கள் என்றார்.